கோவையில் கல்லூரி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வழக்கில் கைது செய்யப்பட்ட சதீஷ், கார்த்தி, குணா ஆகியோர் குற்றவாளிகள் என்று கோவை நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வழக்கில் கைது செய்யப்பட்ட சதீஷ், கார்த்தி, குணா ஆகியோர் குற்றவாளிகள் என்று கோவை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரவீனிடம் கேட்கலாம். பிரவீன், முழு விவரம். விக்னேஷ், கோவையில் விமான நிலையத்தின் பின்புறம் கடந்த நவம்பர் 2ஆம் தேதி இரவு கல்லூரி மாணவியை அவரது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது ஆண் நண்பரை கொடூராக தாக்கி கொடுங்காயம் ஏற்படுத்திவிட்டு அப்பெண்ணை கல்லூரி மாணவியை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சதீஷ் என்கின்ற கருப்புசாமி, கார்த்தி என்கின்ற காளீஸ்வரன், குணா என்கிற தவசி ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவர்கள் மூவரும் துடியலூர் பகுதியில் பதுங்கியிருந்த போது காலில் சுட்டு பிடிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கானது ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் 250 பக்கங்களுக்கு மேல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று தீர்ப்பு அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர்களை இன்று நேரில் ஆஜர்படுத்திய நிலையில் நீதிபதி சுந்தராஜ், பொறுப்பு நீதிபதியாக இருக்கக்கூடிய சுந்தராஜ், 3 பேரும் குற்றவாளிகள் என்கின்ற ஒரு அறிவிப்பை தெரிவித்திருக்கிறார். அவர்களுக்கான தண்டனை விவரங்கள் என்பது சரியாக 3 மணிக்கு அறிவிக்கப்படும் என்கின்ற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. BNS 70/1 இந்த பிரிவில் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்தது, கொடுங்காயம் ஏற்படுத்துதல், கடத்தி சென்று துன்புறுத்துதல், மீண்டும் மீண்டும் வன்புணர்வு செய்தல் உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட பிரிவுகளின் கீழ் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. 111/4 அந்த பிரிவில் மட்டும், அதாவது முன்கூட்டியே திட்டமிட்டு ஒருங்கிணைந்த குற்றச்செயலில் ஈடுபட்டது என்கின்ற அந்த பிரிவு மட்டும் அக்யூட்டல் ஆகவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தீர்ப்பு 3 பேரும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் அவர்களுக்கான தண்டனை விவரங்கள் 3 மணிக்கு அறிவிக்கப்படும் என நீதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், தண்டனை விவரம் 3 மணிக்கு அறிவிப்பு வெளியாகும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பிரவீன்.